பாட்டு யாரோ பாடிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் பாட்டு கை தூக்குங்க. இந்த இளமை இதோ இதோ அப்படி ஏதோ குரூப் தானே பாடுனீங்க எல்லாம் சேர்ந்து. அந்த குரூப் மட்டும் கை தூக்குங்க. பாடின குரூப் மட்டும். இப்போ யாரும் பாடலையா? அப்ப இங்க பாடினது என்ன? உங்க ஆவியா? ஒன்று ரெண்டு நிறைய பேர் பாடினீங்களா தம்பி? அவன் சந்தேகமாகுது. நான் தான் பாடினேன் அப்படின்னா கை தூக்கு. மூணு பேரா நிறைய சத்தம் கோரஸ் அவ்வளோ வந்துச்சே. பின்னாடி யாருன்னா ரைட் ஓகே 4 பேர் பாடினது தானே அது ரைட். ஸோ அதனால சி சம்டைம்ஸ் லைஃப் வந்து உங்களுக்குலாம் படிப்பு வராம இங்க இல்லை. லைஃப்ல ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இருக்கிறதுல நம்மளுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். அட இதுதானே அதுதானே நான் படிச்சா வந்துடும் அப்படின்னு. வரலன்னா தான் பிரச்சனை. எப்ப லைஃப்ல நாம நினைச்சது வரலையோ அப்பதான் ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு படிப்பு வருது, அந்த படிப்பு சம்பந்தமா ப்ரொஃபஷன் வரும், நிச்சயமா டாக்டர் ஆயிடுவீங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் நீங்க பயணிக்கிறப்ப நீங்க தேவைகள் நிறைய வரும். நீங்க பயணிக்கிறப்ப அந்த தேவைக்கான வேலை நிறைய உங்களுக்கு ஏன்னா டைம் இருக்காது. இருக்குதுலே த மோஸ்ட் ப்ரொஃபஷனல் அடிக்ட்ஸ் யாருன்னு பார்த்தா மெடிக்கோஸ் தான். அதாவது அவங்கள பத்தி பார்த்துக்கிறதே இல்லை. அதுவும் இப்ப இருக்கிற மெடிக்கோஸ்க்கு என்ன பிரச்சனைனா they are not concerned about their health but you are concerned about other health. உங்களுக்கு you know how many girls are anemic ன்னு உங்களை எடுத்து பார்த்தா தெரியும். என்ன most of them will have been anemic. ஆனா நீங்க அனீமியா பத்தி இருக்கிற அந்த ப்ராப்ளம்லாம் மற்றவங்களுக்கு ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவீங்க. சரியா? this is again so you are designed to treat others. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ மேலே 2 பேர் உட்காந்துருக்காங்களா, அவங்கெல்லாம் they have felt that they want to be healthy first. இல்லை நிறைய பேர் டாக்டர் அஸ்வின் இருக்காரு, தெரியல. டாக்டர் அஸ்வின் தெரியுமா எல்லாருக்கும்? டாக்டர் அஸ்வின் தெரியுமா தெரியாதா? அஸ்வின் தெரியாதா? அஸ்வின் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. டாக்டர் அஸ்வின் எஸ். அண்ட் டாக்டர் சாய் சதீஷன். ஏன்னா இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் டே டு டே இன்ட்ராக்ட் பண்ணுற ஆளுங்க. நாட் ஒன்லி ப்ரொஃபஷன், அவங்களோட ப்ரொஃபஷன் மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணல, அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வரப்ப இட்ஸ் அகேன் இன் இன்ஸ்பைரிங் லைஃப் ஸ்டைல் நாட் ஃபார் அதர்ஸ். அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க நினைச்ச மாதிரி இருக்கு லைஃப் ஸ்டைல். அண்ணா 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 கொஞ்சம் சத்தம் இல்லாம இருக்குண்ணா, நீங்க வெளியில போய் கொஞ்சம் சத்தம் போடுங்கண்ணா, இங்க கேக்குதுண்ணா, எல்லாம் உங்களை தான் பாக்குறாங்க. சோ சத்தம் இப்ப பாருங்க, திஸ் இஸ் அகெயின் டிஸ்ட்ராக்ஷன். லைஃப்ல நம்ம சம்டைம்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஒண்ணு அவங்கள வெளியில அனுப்பிச்சிடணும், இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம இருக்கிற நான் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசணும். சரியா? திஸ் இஸ் அகெயின் லைஃப். ஸோ அவங்கள பார்க்குறப்ப நாட் ஐ எம் இன்ஸ்பயர்டு பை தர் மெடிக்கல் ப்ரொஃபஷன். அவங்க டாக்டர் அப்படின்றதுனால இன்ஸ்பிரேஷன் கிடையாது. எப்படி நீங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் உங்களை கடவுள் இந்த மெடிக்கல் கடவுள் படிக்க வைக்கிறாரோ நீங்கள் படிக்கிறீங்களோ, உயிரை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இந்த மெடிக்கல் இந்த எஜுகேஷனை பர்சீவ் பண்ணுறீங்க. அதனால உங்களுக்கு இந்த மெடிக்கல் எஜுகேஷன் கம் நீங்கள் நினச்ச மாதிரி. பட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா ப்ரொஃபஷன் என்டர் ஆகினதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரொஃபஷன்லேயே உங்களோட கான்சென்ட்ரேஷன் டோட்டலாக இருக்கும். யூ வில் நாட் திங்க் அதர் தென் ப்ரொஃபஷன். நான் ஏன்னா இன்கம் டேக்ஸில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நார்மலாக சக்ஸஸ்ஃபுல் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலில் இருக்கிற ரொம்ப ஹை எண்டில் இருக்கிற மெடிக்கல் கன்சல்டன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் எங்கள் இன்கம் டேக்ஸில் பார்க்குறப்ப அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா, அவங்க மெடிக்கோன்றதுனால இல்லை, அவங்களோட லைஃப் ஸ்டைல அப்படி வச்சுக்கிறாங்க, ரொம்ப பேஷனாக வச்சுக்கிறாங்க. அந்த லைஃப் ஸ்டைலில் அவங்களுக்கு வேணுங்கிறத நாட் ஒன்லி ஆன் த ப்ரொஃபஷனல் சைட், ஆன் த சோஷியல் சைட், ஆன் தி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இருக்குல்ல, சோஷியல் சைட் லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. தே ஆர் நாட் ஆக்சுவலி அடிக்டட். ஐ சீன் பீப்புள் ஈவன் 24 ஹவர்ஸில் ஒரு மெடிக்கல், இன்ஃபேக்ட் அது ரொம்ப பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸில் அந்த அம்மா வந்து எனக்கு ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது. ரொம்ப சக்சஸ்ஃபுல், பணம் வசதி கார் கீர் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களால அந்த 24 ஹவர்ஸ்ல நான் உங்களுக்கு கேட்டேன், இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு உங்களோட லைஃப்ல சந்தோஷம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு. சார் அதை பத்திலாம் பாதரேஷன் இல்லை சார். உங்களுக்கு லைஃப் ஏதாவது பர்சனல் லைஃப் இருக்கா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் பர்சனல் லைஃப் இல்லை, வீடு ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் இப்படிதான் அவங்களோட லைஃப் இருக்கு ஆக்சுவலா. பிகாஸ் 24 ஹவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் ஒரு 18 ஹவர்ஸ் வந்து அவங்க she is into handling the pregnancy women.
pregnant women. ஸோ அதனால பீயிங் அ கைனகாலஜிஸ்ட் அது கேம் சீனியர் கைனகாலஜிஸ்ட், அதனால அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு லைஃப் ஸ்டைல். ஸோ அதான் சொல்றேன், மெடிக்கல் ப்ரொஃபஷன் உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன் தவிர்த்து லைஃப்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசா யோசிப்பீங்க. உங்களையும் மீறி நீங்க வெறும் மெடிக்கல் ப்ரொஃபஷனா இல்லாம அதர் தேன் தட் உங்களுக்கு லைஃப்ல கடவுள் என்ன பெருசா வச்சிருக்காரு சர்ப்ரைஸ் அப்படின்னு. மேல உட்காந்துக்க 2 பேருக்குமே அப்படிதான். அண்ட் இன்க்ளூடிங் முகவரி அப்படின்னு வரப்ப உங்களுக்கு வெறும் இந்த மெடிக்கல் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட ஐடியா இல்லை. அப்படின்னா யாரும் ஸ்பான்சர் பண்ணலாம் இண்டிவிஜுவலா. ஏன்னா இன்னைக்கு கூட நந்தினி காட் 600 of 600, நந்தினிக்கு வந்து எல்லாரும் ஸ்பான்சர் பண்றாங்க. எவ்ரிவன் இஸ் ரெடி டு ஸ்பான்சர். நல்லா படிக்கிறவங்களுக்கு இந்த சொசைட்டில அட்வர்சிட்டிலாம் பெருசா இருக்கிறது இல்லை. மேபி அந்த அட்வர்சிட்டி இட் மே ஹேப்பன் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ், நாட் தட். அதனால எனக்கு உங்களுக்கு எது வரலன்ற அந்த மொமெண்ட் வருது இல்ல, எனக்கு நான் நினைச்ச மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைல் இல்லையே, நான் நினைச்ச மாதிரி என்னோட இந்த ஒர்க் ஸ்டைல் இல்லையே, நான் நினைச்ச மாதிரியான ஆர்கனைசேஷன் இல்லையே, நான் நினைச்ச மாதிரி என்னோட ப்ரொஃபஷன் என்ன எனக்கு இல்லையே அப்படின்னு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றப்ப யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உங்களே நீங்க கண்டக்ட் பண்ணிக்கிறதுக்கான இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன், இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன் வரப்ப நீங்க ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு நீங்களே கூட உட்காந்துக்கலாம். someone who is trying to develop rural sideல என் கூட வந்து நான் 6வது வரைக்கும் தான் ஸ்கூல்ல, அதுக்கு மேலே ஸ்கூல் ட்ராப் அவுட்னால என் கூட நான் நினைச்சேன் பத்மபிரியான்னு ஒரு பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும். ஏன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாமே எஜுகேஷன் ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, கிளாஸ் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. அதனால எனக்கு அந்த பொண்ணு டாக்டர் ஆனது ஒன்றும் பெரிய ஆச்சரியமும் இல்லை அதிசயமும் இல்லை. ஆனா அவங்களுக்குலாம் ஆச்சரியம், நான் எப்படி IRS ஆஃபர் ஆனேன். ஏன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட், டிஸ்லெக்ஷிக், எனக்கு டிஸ்லெக்ஷியா ப்ராப்ளம். தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். அதுதான் அந்த அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். படிப்பு வராத வர பையன் ஒரு இன்டெலெக்சுவல் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி, இந்த எக்ஸாமினேஷன்ல ஒரு 15 lakh இன்டெலெக்சுவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணி, அவங்களோட என் கூட கம்ப்ளீட் பண்ணவன் எய்ம்ஸ்ல படிச்சவன் இருக்கான், IITல படிச்சவன் இருக்கான், IIMல படிச்சவன்லாம் இருக்கான். அவங்களோட கம்ப்ளீட் பண்ணி நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்றது அவங்களுக்கு சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் தான் இப்போ உங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். ஸோ இந்த சர்ப்ரைஸ் செல்வகுமார் இது எத்தனை தடவை கேட்கிறாரு தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, இந்த சர்ப்ரைஸ் தான் உங்களோட இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட். இந்த மெடிக்கல் எஜுகேஷன் மூலியமா உங்க வீட்டில் இருக்கவங்க, உங்க சமூகத்துல இந்த பையன் டாக்டர் ஆயிட்டான், இந்த பொண்ணு டாக்டர் ஆயிடுச்சு, நாளைக்கு இந்த பொண்ணை நான் பெரிய ஆளா பார்க்கணும் சமூகத்துல அப்படின்ற எதிர்பார்ப்பு பண்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய சமூக அந்தஸ்தும் பொருளாதார அந்தஸ்தும் பெருசா இருந்தாதான் உங்களை மதிப்பாங்க, உங்களை அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அந்த பையன் மாதிரி நம்ம ஊர்ல இருந்து ஒரு பையன் டாக்டர் ஆனால, MMC போனால, நம்ம ஊர்ல இருந்து ஸ்டான்லிக் போனால, இப்ப நீங்க உங்க ஊர்ல நீங்க ஒரு ரோல் மாடல், உங்க ஊர்ல உங்களை எக்ஸாம்பிள் காமிக்கிற நீங்க ஒரு ரோல் மாடல். இப்பயே நீங்க ரோல் மாடல் ஆயிட்டீங்க. ஏன்னா இந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இவ்வளவு ப்ராப்ளம்ல இருக்கிற இந்த நீட் எக்ஸாம்ல வெளியில சொசைட்டில சொல்றப்ப, நீங்களா நான் பசங்க இன்டராக்ட் பண்றப்ப யாரோ ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு NCERT படிச்சு NCERTல இருந்து இந்த நீட்ல நீங்க எடுத்த ஸ்கோர் 525 எடுத்திருக்காங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அகைன். ஏன்னா நான் வந்து ரூரல் பசங்களை ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் பசங்களை பார்க்கறதுனால சொல்றேன், நிறைய எக்ஸ்கியூசஸ் வச்சிருக்காங்க கோச்சிங் போயிட்டு. பட் அந்த எக்ஸ்கியூசஸ்லாம் எதுவும் இல்லாம நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, கோச்சிங் கோச்சிங் போகாம. ஸோ இப்போ உங்களோட அடுத்த கட்டத்துல நீங்க எல்லாத்தையும் முடிச்சு போகிறப்ப உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு அது திங்கிங் அபவுட். ஸோ தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். அந்த அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மார்க் தான் நீங்க டிஸ்கவர் பண்றதுல. இந்த வருஷத்தோட 2022ஓட நோபல் பிரைஸ் மெடிசனுக்கும், தட்ஸ் கால் தி பிசியாலஜி, மெடிசனுக்கு இருக்கு. யாராவது பார்த்துருக்கீங்க? யாராவது பார்த்தீங்களா? இந்த வருஷம் நோபல் பிரைஸோட கான்செப்ட் என்னன்னு யாராவது இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்கன்னா, ஸ்வாந்தோ பேபோ அவர் வாங்கியிருக்காரு. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஃபீல்ட யாரோ ஒருத்தவங்க குளோபல் ஸ்கேல்ல ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சிருக்காரு. நாமெல்லாம் இப்ப போஸ்ட் கொரோனா இல்ல யூஆர் திங்கிங் அபவுட் பேத்தாலஜி. ஏன்னா ஜெர்மன்ல இருக்க லூயி பாஸ்டர் இன்ஸ்டிடியூஷன்ல என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ரிசர்ச் ஸ்காலரா இருக்கான். அவன்கிட்ட டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இந்த கொரோனா டைம்ல ஈவன் இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கான். அவனோட லூயி பாஸ்டர் வந்து அவர் வந்து இன்வென்ட் பண்றப்ப இட் வாஸ் a miracle. இப்ப மிராக்கிள் கிடையாது. when he invented, discovered or invented whatever என்ன வார்த்தை,
That was a miracle for the entire human kind as such. அவருடைய கண்டுபிடிப்பு இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இல்லைன்னா ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுத்த ஒரு விஷயம் அது. ஆக்சுவலா அவர் ஆக்சிடென்டெல்லாம் அதை கண்டுபிடிச்சாரு. இட் வாஸ் நாட் டெலிபரேட். ஏன்னா அவருக்கு கான்சியஸா நான் இதை கண்டுபிடிக்கணும் தேடுதல் இருக்கிறப்ப என்ன திடீர்னு ஏதோ ஒண்ணு அப்படின்னு அவரோட அட்டென்ஷன்ல ஏதோ ஒரு விஷயத்த அது டெடிகேட்டடா இருக்கிறப்ப, நாட் ஜஸ்ட் ஸ்டூடியஸா இருக்கிறது இல்ல நான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கிறது இல்ல, இட் இஸ் an accidental discovery. அந்த ஆக்சிடென்டல் டிஸ்கவரியோட நிக்காம அதை எவால்வ் பண்ணி மெடிசனை கன்வெர்ட் பண்ணதுல தான் லூயி பாஸ்டரோட ஹைட். ஒரு மனுஷன் அங்கேயே விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அதை எவால்வ் ஆகுறதுல இட் would have taken time, இன்னும் நிறைய காலங்கள் ஆயிருந்துக்கலாம். அதனால்தான் எவ்ரி ஹியூமன் பீயிங் நீங்க பார்க்குற ஒரு பேஷண்ட்டும் உங்களுக்கு இட்ஸ் அகேன் they are the subject of a discovery. they are not subject of a treatment. நீங்க பார்க்கறது ஒன்றும் அவங்க ட்ரீட்மெண்ட் இல்லை. இன்னைக்கு மேபி நீங்க படிக்கிறீங்க, அவங்கள பார்க்குறீங்க, ப்ராக்டிகல்ஸ்க்காக பார்க்குறீங்க. they are not subject of a treatment. they are of a subject of a discovery. அதனால தான் என்ன சொல்றேன்னா, certain people அவங்களோட தாட் பியாண்ட் அவங்களோட என்விரான்மெண்ட், உங்களோட சமூகத்தையும் தாண்டி இந்த மனித இனத்தையும் தாண்டி ஒரு டாக்டர் வந்து யோசிச்சிருக்காரு. டாக்டர் வந்து ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹோமோசாப்பியன்ஸ், நம்மளாம் இப்போ ஹோமோசாப்பியன்ஸ் தானே நம்மளோட அந்த நேம்ல, ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்றது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை அப்படின்றார். இது ஆப்பிரிக்கால இருந்து அவங்க எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு. ஜீனோம் சீக்வென்சிங், ஜெனடிக் இன்ஜினியரிங், which is again பயோடெக்னாலஜியோட எவல்யூஷனா இருந்தாலும் வேர் பேசிக்கலி PCR மெத்தடாலஜில he is trying to getting into analysisல. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய அத்தனை இம்யூன் சிஸ்டத்தோட ஒருத்தர் இங்க உட்கார்ந்துருக்கிற, நீங்க நினைச்சிட்டு இருக்க உங்க அப்பா அம்மாவோட இம்யூன் சிஸ்டம், உங்க அப்பா அம்மாவோட இம்யூன் சிஸ்டம், உங்க தாத்தாவோட இம்யூன் சிஸ்டம், உங்க தாத்தா கொள்ளு தாத்தாவோட இம்யூன் சிஸ்டம், இந்த மாதிரி இந்த இம்யூன் சிஸ்டம்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இம்யூன் சிஸ்டம்ல ஒரு காமன் ஜெனடிக் பூல்ல இருந்து தான் இட் இஸ் எவால்விங் இப்ப இருக்கிற இம்யூன் சிஸ்டமே அப்படின்றத நியாண்டர்தலோட அவங்க ஜெனடிக் சீக்வென்சிங்ல ஜீனோம், ஹியூமன் ஜீனோம் சீக்வென்சிங்ல அந்த சீக்வென்சிங்ல அதை கண்டுபிடிச்சதுல என்னன்னா, இப்ப இம்யூன் சிஸ்டத்தை திரும்ப ஸ்டடி இம்யூனாலஜில, ஏன்னா அதுல வந்து பேலியன்டாலஜி அண்ட் ஆல்சோ தி அதர் லாஜி இஸ் ஆல்சோ பீங் இன்வால்வ். இல்ல உங்க ஸ்டடீஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா தான் இருக்கிறீங்க ப்ரொஃபஷன் வரப்ப. ஆனா உங்களையும் மீறி நிறைய மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்களா, சமூகத்தையும் இந்த மனிதன் இனம் தோன்றின அந்த விஷயத்துல இதுல நோபல் பிரைஸ் கொடுக்குற அந்த தாட்டை, நோபல் பிரைஸ் கொடுக்குற தாட், நோபல் பிரைஸோட மணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தாட் தான் உங்களுக்கு இந்த முகவரியில இந்த தாட் இருக்கிறது தான். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் சர்வீஸ்ல நீங்களாம் மெடிக்கலா இருந்து நீங்க ஹியூமன் பீயிங்க ஹேண்டில் பண்றீங்க ஃபார் தேர் கேசஸ்ல. பட் மதர் தெரேசா நான் போய் பார்த்தேன், அவங்க அந்த அவங்க வாழ்ந்த இடத்துல எல்லாம் கல்கட்டால ஒரு இன்வெஸ்டிகேஷன் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அங்க இருக்கிற டோட்டல் தட்ஸ் கால்ட் சிட்டி ஆஃப் ஜாய் சொல்லுவாங்க, அங்க இருக்கிற அந்த மனிதர்களுடைய அதுவும் மைக்ரேட்டட் பீப்புள் பாண்டட் லேபரா இருக்கிற அந்த இடத்துல நாம அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல இல்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் யோசிச்சே பார்க்க முடியாது. நீங்களாம் பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல இருக்கு. அவங்க கைவிடப்பட்ட ஒரு சமூகம், கைவிடப்பட்ட அவங்க குடும்பம், அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு லெப்ரசியும் டியூபர்குலோசிஸ்ல கைவிட்டவங்கள அந்த அம்மா வந்து நாட் பாதர்ட். எனக்கு லெப்ரசி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் லெப்ரசி வந்து தோ இட்ஸ் அ பாக்டீரியல் இருந்தாலும் அதை அந்த அறுவருப்போடு அந்த அம்மா ஹேண்டில் பண்ணதுனால தான் நமக்கு நோபல் பீஸ் பிரைஸ் இந்தியாவில். விச் அகெயின் ஷீ ஹேண்டில்ட். நீங்க மெடிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, அந்த மெடிக்கலா ஹேண்டில் பண்ணல. She handled the human being socially, psychological handling. இங்கே தான் வரேன். The medical professionல யார் எக்ஸல் ஆனாங்க அப்படின்றது, யார் வந்து நேம் சொல்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றது, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்றப்ப என்னோட ஃப்ரெண்ட் I don't want to name him, அவனோட லைஃப் ஸ்டைல்ல அவன் என்ன பண்ணுவானா, ஏதாவது போனேன்னு வச்சுக்கோங்களேன், நந்தா when I goes to some country, நிறைய ஃபாரின் கண்ட்ரிக்கு he will not confine, though he is again very important
அப்போலோவில் பெரிய கன்சல்டன்ட் சொல்லலாம். he never bothers. when I go travel, நான் என்னோட டாக் லைன் எடுத்து இப்போ இந்த ப்ரைஸ் டாக் எடுத்தே பார்க்க மாட்டேன். ப்ரைஸ் டாக் எடுத்து பார்த்தா எனக்கு செகண்ட் கன்சர்ன், ஐயோ இவ்வளோ வேலை கொடுத்து வாங்குவேன். அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கா வாங்கிடுவேன், பிடிச்சிருந்தா வாங்கினா அதுக்கப்புறம் போகிறப்ப அங்கே என்னன்னு வரப்போ கிரெடிட் கார்டு தேய்ச்சிருவேன். கிரெடிட் கார்டு தேய்ச்சதுக்கு அப்புறமா என்னோட இன்கம் ஏன்னா எனக்கு தெரியும் சரியா, அந்த இன்கம் கெப்பாசிட்டியில் இப்போ ஐ வில், பிகாஸ் எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை வாங்குறேன். எப்படி என்னோட லைஃப் ஸ்டைல் இருக்கணுமோ அந்த லைஃப் ஸ்டைலை லீட் பண்றதுக்காக இந்த ப்ரொஃபஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை, நான் சந்தோஷமா இருந்தேன்னா the way he handles the people, அவனை பார்க்குறப்பவே அந்த பேஷன்ஸ் வரப்பவே என்ன தெரியுமா ஒரே வார்த்தையில சொல்லுவான், என் பேஷண்ட் என்னை பார்க்குறப்ப நான் அவங்களுக்கு ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா அவங்களோட அந்த டிசீஸோட அந்த டிமாரலைஸ்ட் டிப்ரெஸ்ட் ஆட்டிடியூட் இருக்குல்ல அது இருக்கவே கூடாது. நான் அதை அட்வான்ஸா மாத்தினா டாக்டரே இல்லை. நான் மருந்துல அவங்களை குணப்படுத்துவேனா குணப்படுத்த மாட்டேன்னா எனக்கு தெரியாது. அது ஃபார்மகாலஜி, புரியுதா? நான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது தட்ஸ் அ டிஃபரெண்ட் ஸ்டோரி. டயக்னோஸ் பண்ணுறது இந்த சைடில் ஒரு பக்கம். நான் உங்களை ரைட் ஓகே உங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன்னா இப்போ எல்லாமே டயக்னோஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ்க்கு, நீங்கள் யாரும் தொட்டெல்லாம் பார்க்குற காலெல்லாம் போய் எல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு இட்ஸ் அகேன் ஷோயிங் தட் வாட் இட் இஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் ஃபார்மகாலஜி அகேன் தட்ஸ் அகேன் த டெரிவேஷன் வாட் எவர் உங்களுக்கு அந்த அந்த இவங்க வருவாங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த ஃபார்முலேஷன் கெமிக்கல் ஃபார்முலேஷனில் வாட் எவர் ட்ரக் ஃபார்முலேஷனில் கொடுத்தாங்கன்னா இந்த ட்ரக் ஃபார்முலேஷன் ட்ரை பண்ணி ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தென் யூ வில் ஸ்டார்ட் அகேன் ப்ரிஸ்கிரைபிங் ஃபார் வாட் எவர் தி சிம்டம் விச் யூ ஹவ் டயக்னோசிஸில் இதுதான். ஸோ இந்த மாதிரி தேவர் லிவிங் அவ்வளோ சந்தோஷமா அந்த ப்ரொஃபஷனில் வேலை பார்த்தாலும் அட்வர்சிட்டி இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிற இடத்துலையும் எங்க இருந்தாலும் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் they keep themselves very happy. அந்த சந்தோஷம் தான் I could see people when they practice. ஸோ இது வந்து இந்த எஜுகேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரொஃபஷனில் நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க நினைச்ச மாதிரி லீட் பண்றப்ப தான் இந்த சந்தோஷம் இருக்கும். இட்ஸ் நாட் தட் ஜஸ்ட் அ மெடிசன் அப்படின்ற ஃபேக்டர் உங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்டைலை கொடுக்கும் அப்படின்னா முகவரி has given you an address to have a better lifestyle, a quality lifestyle. பொண்ணு கொடுக்குறாங்க பையன் கொடுக்குறாங்க, நீங்க டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா அதெல்லாம் செகண்டரி. பட் நீங்க நினைச்ச லைஃப் ஸ்டைல நீங்க டாக்டரா இருக்கீங்க, நாளைக்கு உங்க பையன் உங்க பொண்ணு டாக்டரா இருக்கிறதுல ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. பிகாஸ் யூஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா இருந்து நீங்க எவால்வ் ஆகுறதுன்றது அப்படின்றது தான் டாஸ்கே. ஆனா உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் தான் பெரிய சேலஞ்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்ரேஷன் எனக்கு பெரிய சேலஞ்சு. உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஆட்டிடியூட் இல்லைன்னா உங்க அடுத்த ஜெனரேஷன் will have a flat அந்த இது கிராஃப்ல. பிகாஸ் உங்க அப்பா அம்மாவுடைய அந்த கிராஃப் சோஷியல் கிராஃப் எக்கனாமிக் கிராஃப் அவங்களுக்கு கீழே இருக்கு தரையில. நீங்க இப்ப மேலே ஏத்திட்டீங்கல்ல, மேலே ஏத்தினதுக்கு அப்புறமா அங்க இருந்து உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஃப் இருக்குல்ல, உங்களுக்கு இன்னைக்கு அந்த ஆட்டிடியூட் இருந்தாதான் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அந்த ஆட்டிடியூடு அங்க இருந்து மேலே ஏத்துறதுக்கு டெய்லி இருக்கணும். அதுதான் இந்த ஜீனோம் சீக்வன்ஸ்ல அவங்க சொல்ற ஃபேக்டர்ஸே. ஜெனடிக் சீக்வன்ஸ்ல அவங்க சொல்றது நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் அதை எடுத்துக்கல. when I was reading அந்த 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 நோபல் பிரைஸோட அந்த ஸ்பீச்சை படிக்கிறப்ப அமேசிங். someone has thought about the genetic sequencing. அவ்வளோ அழகா மனுஷங்களை அவ்வளோ அழகா யோசிச்சு அதை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிறது இந்த தாட், இன்னைக்கு இருக்கிற உங்களோட தாட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் உங்களோட மூதாதையர்கள். இன்னைக்கு இந்த ஆட்டிடியூடு இங்க ஜெனடிக் மியூட்டேஷன்ல இருந்து ஏதோ ஜெனடிக்ல ஆக்டிவேட் ஆகி யூ ஆர் பிகம் அ டாக்டர். டாக்டர்லாம் வேற ஏதாவது கூட இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஆஸ்பிரேஷன் படிக்கிறதுனால டாக்டர் இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது பெட்டர் எஜுகேஷன்ல இருந்திருப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் தட் டாக்டர் ஆனதுனால நீங்க பெட்டரா இருக்கீங்க. டாக்டரா இல்லைனாலும் யூ would have been a better human being. அதுதான் சைன். ஆனா இந்த சைன் பீக்ல ரீச் ஆயிட்டு கிராஃப்ல ஃபாலோ ஆகிறதுக்கு இல்ல. யூ ஹவ் ரீச்ட் மேக்ஸிமைஸ்ட் இட் அண்ட் ஃப்ரம் தட் மேக்ஸிமைஸ் அங்க ரீச் பண்றதுல தான். ஏன்னா நான் பார்க்குறப்ப பெரிய ஆளுங்களுக்கு பெரிய சேலஞ்சே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ரீசன் என்னன்னா
அந்த அந்த சேச்சுரேஷன்ல ரீச் ஆனதுக்கு அப்புறமா தாட்லயும் ஆக்ஷன்லயும் ரீச் சேச்சுரேஷன் வந்துருது. தாட்லயும் ஆக்ஷன்லயும் சேச்சுரேஷன் வந்ததுனால நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அந்த அந்த கிராஃப்ல இருந்து ஈவன் ஐம் டெல்லிங் யூ 0.5% கூட இம்ப்ரூவ் ஆகுது இல்ல. 99 அவங்க ரீச் ஆயிட்டாங்கன்னா 0.5 கூட ரீச் ஆகுது இல்ல. எக்ஸ்ட்ரா 99.5 99 கீழே வந்துருது. I'm telling இது ரொம்ப இது உண்மையான ஒரு விஷயம். நீங்க 99ல இருக்கீங்க. 99ல இருந்து உங்களோட அடுத்த கிராஃப் வந்து it should reach next level, but you should not make it. உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 99 கீழே வந்துச்சுன்னா then உங்களோட ரெலவன்ஸ் வந்து it's defeated அப்படி. இதுதான் சொல்ல வந்தேன். உங்களோட மெடிக்கல் ப்ரொஃபஷன் இட்ஸ் an identity for your next generation. அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட அந்த ஐடென்டிட்டியை நீங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணலன்னா எவ்ரிடே உங்களோட தாட்லயும் உங்களோட ஆக்ஷன்லயும் நீங்க வாழலன்னா சந்தோஷமா உங்களோட லைஃபை நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட அடுத்த ஜெனரேஷன் நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யூ வில் விட்னஸ் வாட் இட் இஸ் ஆல் அபவுட். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வகுமாரா இருக்கட்டும், மேல இருக்க 2 சீஃப் கெஸ்டா இருக்கட்டும், இப்ப நானா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் டிஸ்லெக்சிக்ல ஐ நெவர் தாட், என்னோட ஒரே எண்ணம் தான் லைஃப்ல எனக்கு பெரிய லைஃப் ஸ்டைல் வேணும்னு ஆசைப்படல. கார்லாம் when I am doing service, நான் படிக்கிறேன் அப்படின்னா என்னோட இந்த படிப்பு எத்தனை பேருக்கு பெரிய சொல்யூஷன் கொடுக்க முடியும். படிச்சு இன்ஸ்பயர் வெறும் நாட் பை எஜுகேஷன், கிளியரிங் எக்ஸாமினேஷன் அது வேற. நான் கிளியர் பண்ணதுல ரோல் மாடலா இருக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம். ஆனா நான் கிரியேட் பண்ண டிபார்ட்மெண்ட் இந்த முட்டாள் கிரியேட் பண்ண டிபார்ட்மெண்ட் டிஸ்லெக்ஷியால நீங்க நல்லா படிக்கிற பசங்க கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். லோயலா காலேஜ்ல ஒரு டைம் கூப்பிட்டாங்க. யூஸ்வலா என்ன கூப்பிடுறது எதுக்குன்னா, சார் இந்த மக்கு பசங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் மக்கு பசங்க சொல்றப்ப ஏன் மக்கு பசங்க சொல்றீங்க, அவங்க படிக்காத பசங்க ஏன் ஊர் சுத்திட்டு இருக்காங்க, அந்த பசங்களுக்கு வந்து பேசுன்னு சொல்லிட்டு திடீர்னு லோயலா காலேஜ்ல ஜஸ்ட் கொரோனாக்கு முன்னாடி இந்த நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து பேசணும். எதுக்குன்னு கேட்டேன். அது ஷாக்டு. என்ன இப்படி எனக்கு ஒரு டெரர் கொடுக்குறீங்க? அவங்களோட ஆஸ்பிரேஷன் இந்த பிலோ ஆவரேஜ் பசங்களுக்குலாம் ஆஸ்பிரேஷன் ரொம்ப பெருசா இருக்கு சார், பெரிய சேலஞ்சே இல்லை. ஆனா நல்லா படிக்கலாம் பாருங்க, அவன் ஆஸ்பிரேஷன் கேட்டா எங்களுக்கு பயமாயிடுச்சு. என்னடா ஆக போறேன்னு ஆஸ்பிரேஷன் கேட்டா பயந்துட்டாங்க. அந்த ரெக்டர் சொல்றாரு, பயமா இருக்கு சார் எனக்கு, இந்த பசங்களோட ஆஸ்பிரேஷன்லாம் ரொம்ப லீஸ்டா இருக்கு, நல்லா படிக்காதவனோட ஆஸ்பிரேஷன் ரொம்ப மேல இருக்கு சார். அவன் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும்னு சொல்றான், இல்லைன்னா பெரிய பெரிய வியாபாரி ஆகணும், நான் கோடியில வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்றான். படிப்பு வரலாம் லைஃப்ல பெருசா வச்சுக்கிறான். இந்த பசங்களாம் நான் வந்து எங்கேயாவது ஒரு எக்ஸாம்ல ஒரு கிளர்க் வேலைக்கு போகணும், குமாஸ்தா வேலைக்கு போகணும்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இவங்களை உசுப்பேத்துறதுக்கு தான் உங்க வேணும், இந்த வம்பு தான் வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்லா படிக்கிற பசங்களை இன்ஸ்பயர் பண்றது பெரிய இஷ்யூவா இருக்கு. பிகாஸ் the saturation that உங்களுக்கு எல்லாம் வரும்ன்றது தான். மென்டல் சேச்சுரேஷன் நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுல வரும்ன்றது தான். ஆனா லைஃப் வந்து when you begin the real life, இந்த ரியல் லைஃப்ல உங்களோட போட்டி போடுற ஆட்கள் எல்லாமே நீங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனல் தான். நாங்க ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்ல போறோம், உங்களுக்கு நான் மெடிக்கல் will be a great challenger. ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கும் எனக்கு தெரியும், ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டல் சரி, கவர்மெண்ட்ல சரி, ஒரு நான் மெடிக்கல் will be a great challenge for you people, not the medical. நீங்க ஒரு மெடிக்கல் போட்டி போடுறதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்களும் உங்களுக்கு தெரியும் அவனோட ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் என்ன அப்படின்றது. ஒரு நான் மெடிக்கலோட கம்பீட் பண்றப்ப you will feel miserable that you couldn't convince. நீங்க அதனால ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஏன் வந்து செக்ரட்டரியா இருக்கப்ப என்டையர் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் செக்ரட்டரி இது ஹெல்த் செக்ரட்டரி he is managing maybe a non medical secretary. என் பேட்ச்மேட் டைரக்டர் இருக்கான், he is also even உமானாச்சாரம், he is also doctor by profession, medical by profession. பட் அவர் ஹேண்டில் பண்றதுக்கும் ஒரு நான் மெடிக்கல் ஹேண்டில் பண்றதுக்கும் உங்களை பாதர் பண்ணிக்கவே மாட்டாங்க. they will never bother for. so அங்கதான் உங்களோட பர்சனாலிட்டி பம்பிங். உங்களுக்கு நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனையும் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க இருக்கிற என்விரான்மெண்ட்ல எக்ஸல் ஆகிறதுக்கான ஆட்டிடியூட் இன்னைக்கு இருக்கணும். படிக்கிறப்ப நீங்க யாராவது உங்க காலேஜ்ல பெருக்கிறவங்களோட இன்டராக்ட் பண்ணிருக்கீங்களா? பெருக்கிறவங்களோட, வாட்ச்மேனோட,
நான் மெடிக்கல் இருக்க அவங்களோட ரெகுலர் இன்டராக்ஷன் இருக்கா அப்படின்னு பாருங்க. பாத்தீங்கன்னா you'll get to know what is their problem and why there are problems for even the other டீனுக்கு எப்படி ப்ராப்ளமா இருக்காங்க and பிசிக்கு எப்படி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கீழே இருக்க நான் மெடிக்கல் எவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. So as human being try to learn which is not for you. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த தெரியாத விஷயங்களை எப்ப நீங்க கத்துக்கிற ஆட்டிடியூட் வருதோ அப்பதான் நீங்க சேச்சுரேட் ஆகாம உங்க லைஃபை நீங்க ஓப்பனா வச்சிருக்கீங்க. படிக்கிறதுன்றது நாம ஒரு சப்ஜெக்ட்ல அறிவாளியா இருக்கலாம், நிறைய விஷயங்கள்ல முட்டாளா இருக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்ல அறிவாளியா இருக்கும், ஆனா நிறைய சப்ஜெக்ட்ல முட்டாளா இருக்கும், நிறைய விஷயங்கள்ல முட்டாளா இருக்கும். அதனாலதான் லைஃப் இந்த யூபிஎஸ்சில எனக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது 50%, லெஸ் தேன் 50%, 50% தான் போதும். என் கூட ஐஐஎம் இருக்கிறான், ஐஐடியில் அவன்லாம் 50%, நானும் அதே 50%. ஏன்னா அவனுக்கு லெஃப்ட் பிரெயின் ரொம்ப பிரைட்டா இருக்கு, எனக்கு ரைட் பிரெயின் பிரைட்டா இருக்கு. ஐம் சோ கிரியேட்டிவ். என்னோட கிரியேட்டிவிட்டிக்கு அவனால ஈக்குவலண்டா கம்பீட் பண்ண முடியல. அவன் எழுதுறான் எல்லாத்தையும். ஸோ ஃபார் ஹிம், ஸோ அவனோட கம்பீட் பண்றதுக்கு எனக்கு தோ லேர்னிங் டிஸார்டர் இருந்தாலும் அவனோட கம்பீட் பண்றதுக்கான அவனோட 1-to-1 இன்டர்வியூல அவனோட கம்பீட் பண்றதுக்கான எனக்கான ஆட்டிடியூட் என்னன்னா, the attitude is not that they are studious, they are in the number 1 institution of the so called India. அந்த ஆட்டிடியூட்ல எனக்கு அவன் பேசுறத விட நான் பெட்டரா பேசுவேன். அவன் சொல்ற எக்ஸாம்பிள்ஸோட நான் பெட்டரா எக்ஸாம்பிள்ஸ் நான் வச்சிருக்கிறேன். அவன் புரிய வைக்கிறத விட நான் என்னால பெட்டரா புரிய வைக்க முடியும். அதுவும் எம்பத்தைஸ்டா. அவன் தியரிட்டிக்கலா புரிய வைக்கிறான், என்னால பிராக்டிக்கலா புரிய வைக்க முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. அதனால அவங்களோட போட்டி போடுறேன் அப்படின்னு நான் நினைச்சது இல்லை. எனக்கெல்லாம் போட்டி எனக்கு தான். எனக்கு போட்டி எவ்ரிடே எனக்கு தான். வாட் ஆம் ஐ டு? ஸோ இதுதான் உங்களோட லைஃப். ஸோ ரிமெம்பர் தட் Bugawari is not to give you a medical education, sponsoring medical education. It is to give you an identity. அந்த ஐடென்டிட்டி இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேருக்குமே யூனிக்கான ஐடென்டிட்டி. உங்க பேர் யாராவது கூகுள்ல சர்ச் பண்ணா தெரியணும் என்ன ரீசன்ஸ்க்காக அப்படின்னு. அந்த ரீசன்ஸ் தான் உங்களை டிரைவ் பண்ணணும் நாளைக்கு உங்களோட அடையாளத்தை. அது தேடுறப்ப இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னு டிவைட் பண்ணணும். இங்க இருக்கிற முகவரியில் இங்க இருக்கிற 200 பேர், இந்த 200 இந்தியாவோட பாப்புலேஷனை டிவைட் பண்ணா நீங்க யூ வில் பி சம்வேர் அரவுண்ட் 1 கோடிக்கு ஒரு ஆள், 2 கோடி 3 கோடிக்கு ஒரு ஆள் தான் இருப்பீங்க. ஞாபகம் வச்சுக்க. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவுதான். 1 கோடி ஆளு எம்எல்ஏ ஆகிறதுக்கு, எம்பி ஆகிறதுக்கு ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 20,000 30,000 தான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு, எம்பி ஆகிறது. ஸோ யோசிச்சு பாருங்க உங்களோட பர்சனாலிட்டியோட இம்பாக்ட். The Savo Pato சொன்னால இப்ப தெரியல. He is influenced the entire human community. As I stated, the Louis Pasteur, அவரோட ஆன்டிபயோட்டிக் influenced all the entire human kind. மொத்த ஹியூமன் கைண்டும் அவர் ரீச் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த மெடிக்கல் எஜுகேஷன்ல அவர் கொடுத்த அவரோட அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனலிசம் எப்படி இருந்திருக்கும்? அவர் படிக்கிறப்ப இருந்திருக்கும், அவர் வேலை பார்க்கிறப்ப இருந்திருக்கும், அவர் டாய்லெட் போறப்ப இருந்திருக்கும், அவர் எங்கேயாவது உட்கார்ந்து டீ கடையில டீ குடிச்சிருந்தாலும் இருந்திருக்கும். சீரியஸ் தாட். அந்த தாட் இருந்ததுனால தான் சடன் இன்வென்ஷன். அந்த தாட்ல an accidental invention. ஸோ இதுதான் லைஃப். ஸோ அதனால வரதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு எது வராது அப்படின்றத பத்தி யோசிங்க. அது ஏன் வரணும் உங்களுக்கு அப்படின்றது இன்னைக்கு யோசித்தீங்கன்னா நிச்சயமா உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க எக்ஸல் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நீங்க எக்ஸல் ஆகிறப்ப யாருக்கு தெரியுதுன்றதுதான். உமானாச்சார தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும், நாட் ஆஸ் அ டாக்டர். அண்ட் கொரோனா டைம்ல மை பேட்ச்மேட் பேர் மாட்டான், என்ன பேர் சொன்ன, டாரிஸ் அஹ்மத். அவனும் அலோபதி டாக்டர். யாரோ முதல்ல ஒரு தம்பி வந்திருந்தாரு ஆனிஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த பையனும் அலோபதி டாக்டர். ஸோ தீஸ் பீப்புள் நோ. உங்களுக்கு தெரியாம ஜஸ்ட் லைக் தட். எனக்கு அதுல பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை கிடையாது, கை தட்டுறதுக்கு இல்லை யாராவது என்ன அக்னாலஜ் பண்ணணும். இன்னைக்கும் யாராவது ரோட் சைட்ல ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட பார்த்தேன்னா
நான் கிரியேட் பண்ண இந்த டிபார்ட்மெண்ட்டை முந்தானத்து கூட போயிருந்தேன். 4% ரிசர்வேஷன் டு தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள். அந்த டிபார்ட்மெண்ட் கிரியேட் ஆகுறதுல நான் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸை கிரியேட் பண்ணதுல 2012-13 இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ரோட்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எய்தர் மென்டலி சேலஞ்ச் ஆர் பிசிக்கலி சேலஞ்ச் ஆர் எனி சேலஞ்ச் ஆஸ் சச் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பார்க்குறப்ப இந்த முட்டாள் படிப்பு கொடுத்த இந்த கடவுள் படிப்பு கொஞ்சமா கொடுத்தாரு, 1200க்கு 538 கொடுத்தாருல, இது போதும் இத்தனை பேரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அந்த தாட் தான் இன்னைக்கும் எவ்ரிடே ஐ ரீச். இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், ஒரு கேன்சர் பாலியேட்டிவ் கேருக்காக ஒரு ஆர்கனைசேஷன்ல தே கண்டக்டிங் ஒரு ப்ரோக்ராம். அதனால நான் ரெண்டாவதா பேசுறேன்னு சொன்னேன், எல்லாம் கடைசியில தான் பேசிருக்கேன். உங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ரீசன், செகண்டா இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ரீசன், ஐ நீட் டு பி தேர் ஃபார் தோஸ் கேன்சர் சில்ட்ரன், நாட் வெரி பிக் பீப்புள். அந்த சின்ன பசங்களுக்கு கேன்சர் வந்திருக்க சின்ன பசங்களோட கூட அவங்களோட ப்ரோக்ராம் இருக்கணுன்றதுக்காக நான் சரி ரெண்டாவதா பேசிட்டு போறேன்னு சொல்றேன். ஸோ பி இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லை, நீங்க பார்க்குற ஆளுங்களுக்கு எவ்ரிடே. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.